ஹலோ ஆல். டிஎன்செட் எக்ஸாம்க்கு எல்லாரும் மும்முரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். சோ டிஎன்செட் எக்ஸாம்க்கு நம்ம ப்ரொஃபசர் அகாடமி சார்பா மார்ச் 4ஆம் தேதி அன்னைக்கு நைட் 8 o'clockல இருந்து 9 o'clock வரைக்கும் ஸ்டேட் லெவல்ல நம்ம மாடல் எக்ஸாம் வந்து நடத்த போறோம். ஃபார் போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அக்ராஸ் 20+ சப்ஜெக்ட்ஸ்ல. இந்த 20+ சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்ற லிஸ்ட் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் அந்த 20 சப்ஜெக்ட்ஸ் சேர்ந்தவங்களா நீங்க இல்ல அப்படின்னாலும் பேப்பர் 1ஓட டெஸ்ட்டை மட்டும் நீங்க தனியா அட்டென்ட் பண்றதுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்து பண்ணிருக்கோம். இந்த மாடல் டெஸ்ட் நம்மளுக்கு மார்ச் 4ஆம் தேதி நடக்க போகுது இல்லையா? இது நம்மளோட வெப்சைட் மூலமா நடக்க போகுது. சோ இந்த டெஸ்ட்டை நீங்க அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பிஃபோரா பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்றதுக்கான வீடியோ தான் இது. பிளஸ் மார்ச் 4ஆம் தேதி டெஸ்ட் ஒன்ஸ் லைவ் ஆன பிறகு டெஸ்ட்டை நீங்க எப்படி அட்டென்ட் பண்ணுவீங்க, டெஸ்டோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்கான வீடியோ தான் இது. ஓகே, இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலான்றத பார்க்கலாமா? professoracademy.com நம்மளோட வெப்சைட் வந்து விசிட் பண்ணுங்க. ஒன்ஸ் வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ண பிறகு ரைட் சைட் கார்னர்ல ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்னோட கர்சரை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரீடைரக்ட் பண்ணி நம்மளோட லேர்னிங் வெப்சைட்க்கு உங்களை வந்து எடுத்துட்டு போயிடும். இதுல கோர்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கோர்சஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த கோர்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்க மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸோடது எல்லாமே உங்களுக்கு காட்டும், டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸோடது. அதுல நீங்க கிளிக் பண்ண வேண்டியது டிஎன் செட் ஸ்டேட் லெவல் மாடல் எக்ஸாம் அப்படின்றது. சோ நம்ம இந்த ஸ்டேட் லெவல் மாடல் எக்ஸாம்ல எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண போறோமோ எல்லா லிஸ்டும் உங்களுக்கு இந்த இடத்துல போட்டிருக்கோம். இது இன்கேஸ் நீங்க இந்த சப்ஜெக்ட்ஸ் சேர்ந்தவங்களா இல்ல அப்படின்னா நீங்க பேப்பர் 1 மட்டும் தனியா அட்டென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்க சப்ஜெக்ட் என்னவோ அதுக்குள்ள போயிட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். உங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பிசிக்ஸ்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி காட்டுறேன். பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டெஸ்டும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணும், எப்படி இருக்கும்னு காட்டணும் அப்படின்றதுக்காக. பட் பிசிக்ஸ் பீப்புள் சந்தோஷப்படாதீங்க, இந்த டெஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிடுவோம். மாடல் எக்ஸாம் அன்னைக்கு நீங்க வேற டெஸ்ட் தான் வந்து எழுதுவீங்க, சரிங்களா? சோ இப்ப நான் பிசிக்ஸ் கிளிக் பண்ணி இதை ரெஜிஸ்டர் பண்ணி காட்டுறேன். உங்களோட சப்ஜெக்ட் என்னவோ அதுக்குள்ள போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்கேஸ் உங்க சப்ஜெக்ட் இங்க இல்ல அப்படின்னா பேப்பர் 1ல மட்டும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், சரிங்களா? சோ இது மேல கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க சப்ஜெக்ட் மேல நீங்க கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ தான். நீங்க இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீயா அட்டென்ட் பண்ணிக்கலாம், இந்த ஒரு மாடல் டெஸ்ட். சோ அதுக்கு நீங்க என்ரோல் நவ் கொடுங்க. நீங்க மணி எல்லாம் எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ ஒன்ஸ் நீங்க என்ரோல் நவ் மேல கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல வந்து நீங்க கூகுள் வச்சு சைன் இன் வந்து பண்ணணும், சரிங்களா? சோ இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஐடி வரும். உங்க ஐடி என்ன லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா உள்ள திரும்ப ரீடைரக்ட் ஆகி நம்ம வெப்சைட்கே வந்து வந்துரும். ஓகேங்களா? ஒன்ஸ் இப்படி வந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும், என்ரோல்மெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி காட்டும். சின்ஸ் பிசிக்ஸ்ல ஆல்ரெடி டெஸ்ட் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்னால இப்ப உங்களுக்கு டெஸ்ட்டை காட்ட முடியும். டெஸ்டோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு. மத்த சப்ஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு மார்ச் 4ஆம் தேதி தான் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஓபன் ஆகும். ஓகேங்களா? சோ அதுல நீங்க ஆக்சஸ் த கோர்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இது வந்து நான் உங்களுக்கு டிரெக்டா வந்து சிஸ்டம்ல காட்டிட்டு இருக்கேன். போன்ல பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம் உங்களோட இன்டர்ஃபேஸ். சோ இது மேல கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இது நம்மளுக்கு மார்ச் 4ஆம் தேதி அன்னைக்கு தான் விசிபிளா இருக்கும். அகைன் அண்ட் அகைன் ஐம் சேயிங், இப்போ உங்களால ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஒன்ஸ் மார்ச் 4ஆம் தேதி இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். அப்போ நீங்க அட்டெம்ப்ட் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. அட்டெம்ப்ட் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ் வந்து காட்டும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபுல்லா படிச்சு பாருங்க. இது டிஎன்செட் எக்ஸாம்ல எப்படி நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரப்போதோ எக்ஸாக்டா சேம் ஃபார்மேட்ல உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கோம். இதை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு கீழே வந்து டிக் பண்ணிட்டு ஐ எம் ரெடி டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதை கொடுத்துட்டீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ஓட கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து விசிபிளா இருக்கும். சோ நீங்க பேப்பர் 1 ஃபுல்லா அட்டென்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேப்பர் 2 போலாம், இல்ல பேப்பர் 2 அட்டென்ட் பண்ணிட்டு பேப்பர் 1 வரலாம், இல்ல இங்க ஃபியூ கொஸ்டின்ஸ் அங்க ஃபியூ கொஸ்டின்ஸ் உங்களோட இஷ்டத்துக்கு வந்து அட்டென்ட் பண்ணலாம். பட் அல்டிமேட்லி உங்களுக்கு டோட்டலா 3 ஹவர்ஸ்க்குள்ள இந்த எக்ஸாம் நீங்க வந்து எழுதி முடிக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இந்த ரைட் சைட்ல பாருங்க, ஒரு கொஸ்டினுக்கு நீங்க பதில் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? இதுவே நீங்க ஒரு டெஸ்ட் வந்து இன்னும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து நீங்க இன்னும் ஆன்சர் எழுதல அப்படின்னா ரெட் கலர்ல வந்து காட்டும். நீங்க விசிட் பண்ணிட்டீங்க பட் ஆன்சர் கொடுக்கல அப்படின்னா ரெட் கலர்ல காட்டும். நீங்க விசிட்டே பண்ணல அப்படின்னா கிரே கலர்ல காட்டும். இன்கேஸ் ஒரு கொஸ்டினுக்கு நீங்க பதில் எழுதிட்டீங்க பட் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டின் நீங்க போயிடலாம். சோ மார்க் ஃபார் ரிவ்யூ நீங்க கொடுத்தீங்கன்னா இது மட்டும் தனியா பர்பிள் கலர்ல உங்களுக்கு வந்து தெரியும். சோ இப்படி பர்பிள் கலர்ல தெரிஞ்சது அப்படின்னா யூ வில் நோ, ஓகே இந்த கொஸ்டின் நம்ம இன்னொரு தடவை ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ஒரு கொஸ்டினுக்கு நீங்க பதிலே எழுதாம மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு நெக்ஸ்ட் போயிட்டீங்கன்னா அதே பர்பிள் கலர்ல வரும், பட் மேல வந்து கிரீன் கலர் சிம்பிள் உங்களுக்கு காட்டாது. சோ வெரி க்ளோஸ் டு ஹவு டிஎன்செட் வெப்சைட் இஸ் கோயிங் டு லுக். சிபிடி மோட் எக்ஸாம் எப்படி இருக்க போதோ
அதே மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து டிசைன் பண்ணிருக்கோம். சோ இதுல டோட்டலா பேப்பர் 1ல 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். பேப்பர் 2லயும் அதே மாதிரி தான் டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். மொத்தமா 300 மார்க்குக்கு வந்து நீங்க இந்த எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. ஒன்ஸ் எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க அட்டெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு சப்மிட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சோ சப்மிட் எக்ஸசைஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ இருக்கு, எவ்வளவு இன்னும் விசிட் பண்ணல, எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். சோ இது நான் உங்களுக்கு இப்ப பண்ணி காட்டுறதுனால ஒரு கொஸ்டின் ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். நீங்க எல்லாமே அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றது மேல கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் சப்மிட் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். டோட்டலா நீங்க எவ்வளவு வந்து மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் கரெக்டா எழுதிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கரெக்ட், இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். சரிங்களா? சோ இந்த டெஸ்ட் உங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல நடக்க போறதுனால மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ்ல நிறைய பீப்புள் வந்து எழுதுவாங்க. உங்களோட ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் மெயினா இந்த எக்ஸாம்ல டாப் 5%ல ஸ்கோர் பண்ண போற பீப்புள், சப்ஜெக்ட் வைஸா டாப் 5%ல ஸ்கோர் பண்ண போற பீப்புளுக்கு நெக்ஸ்ட் நீங்க காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்க்கு நம்ம அகாடமில கோர்ஸ் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு அதுல மேசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்கும். சோ உங்களோட பிராக்டிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு கோர்ஸ்லயும் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ரெஜிஸ்ட்ரேஷனை இப்பயே உடனே பண்ணிடுங்க. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் இப்பயே பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் வந்து பப்ளிக் ஆகும்பொழுது உங்களுக்கு இதுக்கான மெயில் வந்து வரும். so that you don't have to forget. நீங்க மறந்தாலும் உங்களுக்கு மெயில் பண்ணிடுவோம். so that you can come and attend the test. சோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, நல்லா படிங்க எக்ஸாமுக்கு. இந்த மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.